இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அரசு பயன்படுத்துது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது ஆர்டிஐல போட்டு பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. சமீபத்தில் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஊடகத்தில் இது வந்து பொய்யான செய்தி, சீமான் கூட அதை பிரச்சாரத்தில் பேசும்பொழுது அந்த சீமான் பிரச்சாரத்தை கோட் பண்ணி இது பொய்யான செய்தி அப்படின்னு ஒரு தகவலை பகிர்ந்துருந்தாங்க. டேட்டாவோட நீங்கள் சொன்னீங்க, பட் அது பொய்ன்றாங்க. ஏற்கனவே நம்ம சீஃப் செக்ரட்டரியோட ரிப்போர்ட்டையும் நம்ம வச்சு பேசினோம். சீஃப் செக்ரட்டரி மறுத்திருந்தார். மகளிர் உரிமை தொகை இது இருக்கா 700 கோடி ஆதரவு நலத்திட்டங்கள் செலவினங்கள் தானே இது, சரிதா? இதில் எங்கேருந்து வந்து பொது விநியோக முறை உதவியுடன் வருது? இல்லை எஸ்சி உணவு முறை உதவியுடனாலும் வரணும். எஸ்சிக்கு வந்து நாங்கள் தனியாக எதை களி கிண்டி போடுறோம், எதை கொடுக்குறோம் அப்படின்னா கூட இதில் வைக்கலாம். பொது விநியோக முறை தானே இது. கீழே வந்து ஆதரவு நலத்திட்ட செலவினங்கள் தானே. எங்கள் செலவினத்தில் இது வருதா? அப்புறம் பழங்குடியின நலத்துறை சேர்ந்த பள்ளி அமைப்புகளின் கட்டமைப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 120 கோடி ஒதுக்கப்பட்டு மேன்மை மிகு தமிழக முதல்வர் கருணை கொண்டு 120 கோடியை 240 கோடியாக செலவு பண்ணார்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க அந்த 120 கோடியிலேயே 2 கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு 118 கோடியை பெருமகனார் செலவு பண்ணாமல் அரசு கஜானாவுக்கு திருப்பி 2 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்களா? 120 கோடியில் என் குண்டியை கழுவுறதுக்கு 120 கோடி ஒதுக்கி 2 பேர் மட்டும் கவனா போதும். இப்படி தான் வெளிப்படையாக சொல்லலாம். கட்டமைப்புனா என்னது அது? அதாட இந்த காலை உணவு திட்டத்தில் கூட எவனோ பசங்க போய் கக்கூஸ் நிரம்புதுன்னு ஒரு பத்திரிகை எழுதினவொடனே குச்சானும்ல. கக்கூஸ் கட்டுறதுக்கு 120 கோடி ஒதுக்கிட்டு அந்த உள்கட்டமைப்பு அது கக்கூஸும் சேர்த்து தானே வரும். 2 கோடி ரூபா செலவு பண்ணிருக்கீங்களே, இது எப்படி இது? அதுவும் 100 கோடியில் வெறும் 2 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்றது அதிர்ச்சியால் இருக்குது. ஏங்க இது அரசாங்கம் வெளியிட்ட இது தானுங்க இது. இப்போ இந்த ரெவி மீட்டிங்கில் கூட பிடிச்சி ஏறினாரா நம்ம சீஃப் செக்ரட்டரி. என்ன அது அநியாயமாக இருக்கு, இது வெளியில் தெரிஞ்சால் கேவலப்படுத்துகிறானுங்க எல்லாரும் நம்மளை அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. அதை கேட்டிருக்காரு சீஃப் செக்ரட்டரி. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நான் பேசும்போது வேறு யாருமே அதை பேசலை. பேச வேண்டிய திருமாவளவன் பேசலையே, அப்படி பேசுவோம். இந்த சப்ளான் பணத்தை வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அரசு பயன்படுத்துது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது ஆர்டிஐல போட்டு